ஆன்ம நேய அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். வேலூர் சித்த வித்தை தவ மையத்தின் சார்பில் நம்முடைய ஞானபிதா ஜெகத்சோதி சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் உலக மக்கள் நலன் கருதி உருவாக்கிய சித்த வேத தத்துவத்தை உங்களின் செவிகளுக்கும் சிந்தனைக்கும் பயன் தரும் வகையில் தினம் தினம் வழங்கப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாய் இன்று 46ஆம் நாள் தொடக்கம். உமக்கு பிரகாசம் உண்டல்லவா? எந்த காரணத்தால் செல்ல முடிகிறதில்லை? சுவற்றினுடைய தடை உள்ளது கொண்டு. பிரகாசத்திற்கு மற்றொன்றினால் தடை உண்டாகிறது இல்லை. அதனால் நமக்கு பிரகாசிக்கிறதில்லை. எவ்விதத்திலாகும் நமக்கு பிரகாசிப்பதாக தோன்றுகிறதென்றால், நீர் இரவு என்று கருதுகிற இருட்டான சமயம் பிரகாசம் உண்டாகிறதில்லை. அந்த சமயத்தில் விளக்கில் திரியை கொளுத்தி வைத்தால் அத்திரியினுடைய பருமனுக்கு அனுசரித்து பிரகாசம் உண்டாகும். 10 மைல் சமசதுரத்தில் பரப்புள்ளதாகிய ஒரு கண்ணாடி குழாய் வைக்க தகுந்ததான விளக்காக இருந்ததென்றால் அதனுடைய சக்திக்கு அனுசரித்து வெளிச்சம் உண்டாகிறது. அந்த சமயம் விளக்கின் 4 பக்கங்களிலும் உள்ள எல்லா வஸ்துகளுக்கும் வெளிச்சமுள்ள தூரம் வரை நமக்கு காணப்படுவதாய் இருக்கிறது. ஆனால் அந்த விளக்கின் அருகில் விளக்கை தொடாமல் யாதேனும் ஒரு வஸ்துவை கொண்டு விளக்கை மறைத்து வைத்தால் மறைத்த வஸ்துவனுடைய பின்பாகம் இருட்டாக காணுகிறது. அதன் காரணம் சுயமாகிய நிலைமை இருட்டு ஆகும். அந்த இருட்டில் வெளிச்சம் வைத்ததாய் இருந்தது. அந்த வெளிச்சத்திற்கு தடை நேரிட்ட போது சுய நிலையான இருள்தான் ஆனதாகும். இந்த விதம்தான் இப்பொழுது நமக்கு பிரகாசிக்கிறதில்லை, இருட்டாகும். இருட்டில் விளக்கேற்றி வைத்ததற்கு சமமாக இந்த இருட்டில் ஒரு பிரகாச வஸ்து உண்டாயிருந்தது. அப்பிரகாசத்திற்கு தடை நேரிட்ட பொழுது பிரகாசம் காணுகிறதில்லை, இருட்டாகும். காரணம், முன் சொன்ன விளக்கினுடைய பிரகாசத்திற்கு தடை நேரிட்ட பொழுது உண்டானது போலாகும். ஆனால் சூரியன் உதிக்கிறது ஆகாசத்திலாகும். அந்த ஆகாசம் இன்னதென்று 5ஆம் அத்தியாயத்தில் விவரித்து சொல்லி இருக்கின்றது. சூரியன் என்றால் பிராணனாகும். அந்த பிராணனை முன் சொன்ன சிரசாகின்ற ஆகாசத்தில் அசையாமல் நிறுத்தினால் பகலாகும். பகல் என்று சொல்லுவது பரமாத்மாவாகின்ற மனதை சிரசில் பிரகாசிக்கும் பொழுதாகும். அந்த சந்தர்ப்பத்தில் சூரியன் உதித்து பிரகாசித்தது பகலாகும். பின்பு இருட்டில்லை. அப்பிரகாரம் சூரியன் உதித்தால் யாதொரு தடையும் இல்லாமலே எல்லா நிலைமைகளும் காணப்படுவதும் அறியப்படுவதுமாகும். அதற்கு யாதொரு காலமும் இல்லை. இப்பொழுது நமக்கு இருட்டாகும். அந்த இருட்டிலாகும் இப்பொழுது பிரகாசம் உண்டென்று தோன்றுகிறது. இதை இரவு என்று சொல்ல காரணம், தானாயிருக்கின்ற ஜோதி சிவசக்தியாயிருக்கிற 3 குணங்களாகி வெளியினுள்ளில் வந்து வியாபித்திருக்கிறது. அதாவது சாத்வீகம், ராஜசம், தாமசம் இவைகளாகும். அந்த சக்தியிலிருந்து உற்பவித்துள்ள 3 குணங்களையும் ஒன்றாக சேர்த்து அவைகளுடைய உற்பத்தியாயிருக்கிற சக்தியோடு சேர்த்து புருவ மத்தியத்தில் நிறுத்தி அங்கேயே மனதையும் கண்களையும் அசையாமல் நிறுத்த வேண்டும். அப்பொழுது பிரகாசிக்கும். அச்சமயத்திலாகும் ஆகாசத்தில் சூரியன் உதித்து பகலாகின்றது. இப்பொழுது சூரியன் உதிக்கவில்லை. சூரியன் உதித்தால் பின் இருட்டாவதில்லை. சுவாமி, இப்பொழுது இதோ பாருங்கள், சூரியனை காண்கிறோம். இது என்னவென்றாகும் சொல்ல வேண்டியது? காணப்படுகிறது நம்மில் இருக்கின்ற சக்தி பிரதிபிம்பித்து காணுகின்றதாகும். காரணம்,
நீர் கண்களை மூடிப்பாரும் பிரகாசம் உண்டா? யாதேனும் காணுகிறதுண்டா? பிரகாசம் இல்லை, காணுகிறதும் இல்லை. கண்களை மூடிய போது என்ன காரணத்தால் காணாதிருந்ததும் பிரகாசிக்காதிருந்ததும்? கண்களை மூடியது கொண்டு. நமக்கு எப்பொழுதாகும் காணுகின்றதும் பிரகாசிக்கின்றதும் செய்கின்றது? கண்களை திறந்த பொழுது. அப்பொழுது எவ்விடமிருந்தாகும் பிரகாசிக்கின்றதும் காணுகின்றதும்? அவனவனில் இருந்தாகும். ஆனால் மத்தியான சமயத்தில் 1000 கோடி சூரியர்கள் ஒன்றாய் சேர்ந்து உதித்தாலுள்ள பிரகாசம் எப்படி இருக்குமோ பிரகாரத்தில் உள்ள சூரிய பிரகாசத்தோடு கூடியதாகும் நம்மிலுள்ள சைதன்யம். அந்த சைதன்யத்திலிருந்து உண்டான ஜீவ சக்தியிலிருந்து விகாராதிகள் உண்டாகிறது. அப்பொழுது பின்ன பிரகாசமாகிறது. அந்த பின்ன பிரகாசத்தின் வழியாய் நம்மில் இருக்கிற சைதன்யத்தை நம்மிலிருந்து பிரதிபிம்பித்து காண்கின்றோம். இப்பிரகாரம் பிரதிபிம்பித்து பிரகாசிக்கப்படுகின்ற மேல் சொன்ன சூரியனை இப்பொழுது நம்மால் பார்க்க முடியாது. பார்த்தால் அதி கடூரமாகிய கிரணங்களால், அதாவது கதிரால் கண்கள் மூடி போகின்றது. அது எவ்விதம் என்றால், நாம் ஒரு கண்ணாடி எடுத்து பார்த்தால் அதில் நம்முடைய என்னவெல்லாம் பாகங்கள் பிரதிபிம்பித்து காணுகிறதோ அந்த பாகத்தில் உள்ள எல்லா நிலைமைகளும் நமக்கு யாதொரு கஷ்டமும் இல்லாமல் சுகமாய் பார்க்கலாம். அது இப்பொழுது சூரியன் என்று சொல்லி வருகிறதான கிரணத்திற்கு நேரே முன் சொன்ன கண்ணாடியை பிடித்தால் அந்த கிரணத்தோடு கூடி பிரதிபிம்பிக்கின்ற பிரகாசத்தில் நமக்கு பார்ப்பதற்கு முடியுமா? முடியாது. காரணம், அதி ஜொலிப்புள்ள பிரகாசம் கொண்டு பார்ப்பதற்கு முடியாமல் கண்கள் கூசி மூடி போகின்றது. இந்த பிரகாரம்தான் 10ஆம் அத்தியாயத்தில் சொல்லியபடி ஜீவசக்தியாகிய வாயுவிலிருந்து மனம் உற்பத்தியாகி பளிங்கு வர்ணமாய் இருக்கின்ற முட்டை வடியில் வெளியிலுள்ளில் நமதுள்ளிலிருந்து முன் சொல்லிய பிராணன் பிரகாசமாகி பிரதிபிம்பித்ததாகும் இக்காணுகின்ற சூரியன். அதை நாம் அகங்காரத்தினால் பார்க்கிறது கொண்டாகும். சூரியன் மிகவும் ஜொலிக்கின்றதாய் பார்க்க முடியாமல் இருக்கின்றது. எப்பொழுது அப்படி பிரதிபிம்பிக்க விடாமல் தன்னில் அடக்குகின்றோமோ அப்பொழுது நமக்கு பகலாகும். இவ்விதமானால் இரவென்றும் பகலென்றும் 2 நிலைமைகள் உண்டாக காரணம் என்ன? நமக்கு இப்பொழுது இரவென்றும் இருட்டென்றும் சொல்லி இருக்கிறதல்லவா? அந்த இருட்டில் நம்மில் இருக்கின்ற பிராணன் வெளியினுள்ளில் பிரகாசிக்கின்ற சமயத்தில் பகலென்றும் வெளியினுள்ளில் பிரகாசிக்கின்ற பிராணன் எப்பொழுது நம் உள்ளில் தானே அடங்குகிறதோ அப்பொழுது இரவென்றும் சொல்லுகிறது. அது எவ்விதமென்றால், நாம் இரவென்று சொல்லுகிற சமயத்தில் இக்காணுகிற வீட்டிற்குள் முன் வாசலுக்கு நேரே ஒரு விளக்கு கொளுத்தி வைத்தால் வெளியே அந்த வாசலுக்கு நேரே அப்பிரகாசத்தினுடைய சக்தி எவ்வளவு தூரம் செல்லுகின்றதோ அவ்வளவு தூரம் வரை வெளிச்சம் இருக்கும். அந்த வாசலை மூடினால் வெளியில் இருட்டாயும் காணுகிறது. அதை போலவே நம்முடைய புருவ மத்தியில் பிராணனாய் சூரியனாய் இருக்கின்ற பிரகாசம் அகங்காரமாய் இருக்கின்ற வாசலின் வழியாய் வெளியினுள்ளில் வியாபித்து பிரகாசிக்கின்றது. அப்பொழுது நமக்கு பகலென்றும் அந்த அகங்காரமாய் இருக்கின்ற கதவு மூடி வெளியினுள்ளில் பிரகாசிக்காமல் வரும்பொழுது நமக்கு இரவென்றும் சொல்லுகிறதாகும். இதாகும் நாம் சொல்லி வருகிற இரவினுடையதும் பகலினுடையதும் நிலைமை. இது நமக்கு இரவும் பகலும் அல்ல, இந்த நிலைமை தூக்கமாகும். அதனால் இரவும் பகலும் ஒன்றென்றுள்ளது இந்த தூக்கத்தில் தோன்றுகிற சொப்பனமாகும்.
14ஆம் அத்தியாயம் முற்றிற்று. நன்று. நாளைக்கு தொடருவோமா? ஆத்ம அடக்கம்.